Kirchhoff's current law based on the law of conservation of energy, conservation of mass, conservation of charge, conservation of momentum. Okay na? Okay. இதுல என்ன கரெக்ட் ஆப்ஷன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி அது கரெக்ட் ஆகும். ஓகேண்ணா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எனர்ஜி cannot be not created, not destroyed. It transform to one form to another form. சேம் இங்கே சார்ஜ், KCL மீன்ஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஒரு சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் cannot be destroyed or transformed it other form. ஓகேண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி அப்ளிகபிள் ஆகும்னா, ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு, என்ட்ரிங் கரண்ட் I1 என்டர் ஆகுது, I2 என்டர் ஆகுது, பட் I2 மஸ்ட் பி லீவ். ஓகேண்ணா, சம் சார்ஜ் என்டர் ஆச்சுன்னா சம் சார்ஜ் லீவ் பண்ணும். அப்போதான் இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் KCL சார்ஜ் பேஸ்ல ஆகுது. ஓகேண்ணா, electrical charge cannot be created, not be destroyed. It transforms to one form to other form. For example, இப்போ ஒரு கரண்ட் இன்கம்லாம் வந்துச்சு, இன்னொரு கரண்ட் வந்துச்சு, பட் அவுட் கோயிங்க ஒரு கரண்ட் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆம்பியர், இது 15 ஆம்பியர். கண்டிப்பா அவுட்புட்ல 25 ஆம்பியர் போயிட்டு ஆகணும். ஓகேண்ணா, இந்த ஜங்ஷன் கிட்ட எதுவும் இருக்காது, பட் மீட் ஆகும், எல்லா சார்ஜஸ் மீட் ஆகும். அது பேஸ் பண்ணிட்டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேண்ணா, அதே கேவிஎல் இருக்கு இன்னொன்று உங்களுக்கு. கேவிஎல், இஃப் கேவிஎல் இஸ் லா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா பேஸ்ட் ஆன் தி லா ஆஃப் அந்த தட் கொஸ்டின் யூ ஹேவ் ஆன்சர் லைக் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி எதுக்கு ஆகும்னா தெரியும்னா, இது சப்ளை விஎஸ், இது ஒரு வோல்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இண்டக்டன்ஸ் இப்படி இருக்கு. ஓகேண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க ஒரு 100 வோல்ட் சப்ளை பண்ண, இங்கே 30 வோல்ட்ஸ், 40 வோல்ட்ஸ், 20 வோல்ட்ஸ், 10 வோல்ட்ஸ், இப்படி நீங்க கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் ஆகும். ஓகேண்ணா, அப்போ சப்ளைடு எனர்ஜி ஈக்குவல் டு கன்சியூம்டு எனர்ஜி. நீங்க எவ்வளவு எனர்ஜி இருந்தா எவ்வளவு சப்ளை பண்ணா எல்லாம் கன்சியூம் ஆகும். ஒரு லூப் சர்க்யூட் ஜீரோ எனர்ஜி ஆகும். ஓகேண்ணா, 100 வோல்ட்ஸ் நீங்க சப்ளை பண்ணா 100 வோல்ட்ஸ் டிராப், நீங்க சர்க்யூட் க்ளோஸ்டு டோட்டலா இருக்கு. இது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா, கேவிஎல் எனர்ஜி, KCL மீன்ஸ் சார்ஜ். ஷார்ட்கட் அந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், மிஸ்டேக்கே வரக்கூடாது. இது எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இதே தப்பு போட்டு நம்ம கரெக்டா கொஞ்சம் கஷ்டமு. KCL KVL, அட்லீஸ்ட் KCLக்கு மிடில் லெட்டர் C இருக்கு, சார்ஜ் நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா இது ஆன்சர் தெரியும். ஓகேண்ணா, அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Ampere second is the unit of charge, electrical charge. அது எப்படின்னா, நீங்க பாருங்க, Q equal to I into T. I means ampere, T means second. ஓகேண்ணா, ampere second is the unit of charge, unit of electrical charge. இந்த யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். SI units of energy means joules. பவருக்கு யூனிட்ஸ் வாட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி யூனிட்ஸ் டெஸ்லா. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் ஒரு டேபிள் இருக்கு, அதில் நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் தெரியும். பிளஸ் எனர்ஜிக்கு ரொம்ப ஃபேமஸ் SI யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜவுல்ஸ். அதே மாதிரி ஆம்பியர் செகண்ட் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஓகேண்ணா, அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் ஒன், இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இஸ் 4 + J3 ohm. The magnitude and power factor of the circuit is. ஒரு சர்க்யூட் இருக்கு, அதுக்கு இம்பிடன்ஸ் எவ்வளவு வேல்யூ? 4 + J3. ஓகேண்ணா, மேக்னிடியூட் மீனிங் என்னன்னா, வாட் இஸ் த மேக்னிடியூட் வேல்யூ? Z equal to root of, ஆக்சுவலா இது R + JX. மேக்னிடியூட் ஆஃப் Z equal to root of R² + X². ஓகேண்ணா, இப்படி இங்க என்ன 4² +
3 square. So 5 ohm. What is the value of magnitude of value of impedance is 5. Okay na? Next second question enna idla power factor of the circuit. Power factor equal to means cos theta equal to R by Z. R value and the evla idla 4. How much? Z value impedance value is 5. So 0.8 lag. Lag lead எப்படி வரும்னா இங்க பிளஸ் இருந்தா lag இண்டக்டிவ் லோட். இதே 4 minus J3 இருந்தா கெபாசிட்டிவ் லோடு. இது ஃபார் எக்ஸாம்பிள் இது X மீன்ஸ் ரெண்டு இருக்கு X. XL XC. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XC மீன்ஸ் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். XC வந்துன்னா அது லீடிங் பவர் ஃபேக்டர் கெபாசிட்டர். XL வந்துச்சுன்னா லேகிங் பவர் ஃபேக்டர். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் 0.8 லேக் 0.8 லீடு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். இங்க கொடுத்தாச்சு இதுல ஒன்று அதே மாதிரி 0.6 லீடு 5 ஓம் ஒரு ஆப்ஷனு 0.8 லீடு 5 ஓம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிண்ணா, நீங்க பார்த்துட்டு போட்டுருங்க. இண்டக்டிவ் லோட் லேகிங், கெபாசிட்டிவ் லோட் லீடிங். ஓகேண்ணா. அடுத்த கொஸ்டின், ஒரு சர்க்கியூட் கொடுத்தாங்க. ஒரு சர்க்கியூட், அந்த சர்க்கியூட் என்னன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் 27 ஆம்பியர் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த 4 ஓம். How can you solve this means you know the current division rule. Okay na, I will tell. What is the current through the 5 ohm resistor? இதுல போது கரண்ட் கேட்டாரு. ஓகேனா, what is the current through the 5 ohm resistor? current division rule என்னன்னா, current through the 5 ohm resistor na I of 5 ohm total current into I 27 into opposite resistance. opposite level இருக்கு 4 ohm. 4 by total resistance எவ்வளவு இருக்கு சர்க்யூட்ஸ்ல 9. ஓகேனா, 9 3 12 ஆம்பியர். ஓகேனா, 12 ஆம்பியர் இதுல போகும் 5 ஆம்பியர்ஸ் 5 ஓம் சர்க்யூட்ல 12 ஆம்பியர் போகும். ஓகேனா, ஆன்சர் இது ஃபார்முலா என்னன்னா டோட்டல் கரண்ட் இன்டு I of t, ஃபார்முலா I of t into opposite resistance by total resistance. opposite resistance by total resistance. நான் குரூப்ல ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஷேர் பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் தான், அதுல எல்லாமே ஷார்ட்டா இருக்கு. அது இன்டர்நெட்ல அவைலபிள் மெட்டீரியல் தான் நான் ஷேர் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். ஓகேனா, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேனா, ஓகே. அடுத்த கொஸ்டின்,